நான் கருவில் இருக்கும்போது தாயை உதைப்பது விரைவாக வெளிவருவதற்கோ தாய் முகத்தை பார்ப்பதற்கோ அல்ல. என் உயிரான தாய் நாட்டை காப்பதற்கும் விரைவாக இராணுவத்தில் இணைவதற்கும் தான். ஏனென்றால் நான் இறந்த இராணுவ வீரனின் மரபணு. நீங்களாம் இங்க சந்தோஷமா வாழணும் தாண்டா நாங்க அங்க தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். தாயின் தொப்புள் குடியை கூட வெட்டிய பிறகுதான் உறவு நீடிக்கும். தாய்மணி குடியை என் மனதில் ஒட்டியிருக்கும் வரைதான் என் இதய துடிப்பே துடித்திருக்கும். உணவு எப்போது என்று தெரியாது, உறக்கம் எப்போதென்று தெரியாது, வலி வேதனை எப்போதென்று தெரியாது, இறப்பு கூட எப்போதென்று தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், எம் நாட்டுக்காக மட்டுமே எம் உயிர் என்று. 10 மாதம் சுமந்த தாய் கூட நோய் நொடியில் காத்திருப்பாள். 10 மாதத்தை கடந்து தாய்மையடைய என் மனைவி பொறுத்திருப்பாள். கால் இல்லாமல் தவிக்கும் தம்பி கூட எனக்காக தவமிருப்பான். கடவுள் நம்பிக்கை இல்லாத நண்பன் கூட எனக்காக வேண்டியிருப்பான். நான் எம் நாட்டுக்காக போரில் உயிரை துறந்திருப்பேன். மழையால் வெள்ளம் வந்தாலும் சரி, காற்றால் புயல் வந்தாலும் சரி, நில அதிர்வால் பூகம்பம் வந்தாலும் சரி, போராட்டத்தால் கலவரங்கள் வந்தாலும் சரி, எத்தனை